அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. நடுவர் அவர்களே, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் என்று சொல்லக்கூடிய மறுமை உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, நன்னெறி இல்லாதவருக்கு எவ்வுலகும் இல்லை என்பதுதான் நாங்கள் இங்கு சொல்ல வரக்கூடிய ஆணித்தரமான ஒரு வாதம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வறுமையிலும் நேர்மையாக, பசி வந்தாலும் பஞ்சமா பாதகங்கள் செய்யாமல், பிறர் குடி கெடுக்காமல், வஞ்சனை செய்யாமல் வாழக்கூடிய நெறி சார்ந்த பண்பாடான வாழ்வுதான் உயர்ந்த வாழ்வு என்பதை நாங்கள் சொல்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம். உள்ளபடியே ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால், உயிரோடு வாழ்கின்ற பொழுது வாழும் வாழ்க்கை உண்மையான ஒரு முழுமையான வாழ்க்கையே அல்ல. இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்கிறோம் என்பதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை. நடுவர் அவர்களே, ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது. நீங்களே சொல்லிவிட்டீர்கள், ஒரு நல்ல சட்டையை போட்டுக்கிறத பார்த்தா அந்த மாதிரி போடலாமேன்னு ஆசை வரும். அது எவ்வளோ விலைன்னு கேட்டால் அவன் 4000 ரூபான்னா, ஆஹா அவன் 4000 ரூபாய்க்கு சட்டை போட்டிருக்கான், நம்ம 2000 ரூபாய்க்கு தான் சட்டை போட்டிருக்கான், ஒரு ஏக்கம் வரும். ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. மாருதி டிசைர் வச்சுருப்பான், போதும். ஆனால் பக்கத்தில் வீட்டுக்காரன் இன்னோவா வாங்கினோன்னே, அவன் இன்னோவா வாங்கிட்டானே, நம்மளும் இன்னோவா வாங்கணும்னு ஆசைப்படுவான். சரி, இன்னோவா வாங்கிட்டானே, அதோட முடிஞ்சது ஆசைன்னா இருக்காது. ஆடி காரில் போகணுன்னு ஆசை வரும். சரி, ஆடி கார் வாங்கினா ஒரு கார் பத்தாது, இன்னும் 2 கார் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவோம். அதுதான் உலகம், யதார்த்தமான உலகம். அதுதான் அப்போவே கண்ணதாசன் அருமையாக எழுதினான். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. அதில் சொல்லுவார் பாருங்க, கடல் அளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உள்ளத்தில் உள்ளதுதான் மகிழ்ச்சி. மனம் எப்படி இருக்கிறதோ அதை போல இருக்கும். அறிவொளியை, அன்பு ஒளியை, அற ஒளியை பாய்ச்சினாரே புத்தர், அவரெல்லாம் காட்டியிருக்கக்கூடிய நெறி, அதன் வழி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதற்கு சொல்லதான் நாங்கள் வந்திருக்கிறோம். நடுவர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி. அவரும் ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தினால்தான் இன்றைய அகில உலகமே அந்த மாபெரும் தலைவன், ஈடு இணையற்ற தலைவன் மறைந்த பொழுது கண்ணீர் சிந்தினார்கள். நினைச்சு பாருங்க, அவர் 5 கோடி ரூபாய் அறக்கட்டளையாக நிதியை ஒதுக்கி அதிலிருந்து வரக்கூடிய வட்டி பணத்தில் பாதிக்கப்பட்ட ஏழை மாணவர்களுடைய கல்வி செலவுக்கு உதவி செய்தார், மருத்துவ செலவுக்கு உதவி செய்தார். நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. முதலில் சம்பாதித்து வாங்கின சொத்துங்க ஒரு சொத்து. கதைவசனம் எழுதினார் மணமகள், பராசக்தி போன்ற படங்கள்லாம் 1952க்கு முன்னாக கோபாலபுரம் வீட்டை சென்னையிலே மையப்பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கு பல கோடி பெறும், எவ்வளோ மதிப்பினால் சொல்ல முடியாது, தன்னுடைய ஆயுளுக்கு பிறகு, தன்னுடைய மனைவியினுடைய ஆயுளுக்கு பிறகு மருத்துவமனையாக பயன்படுத்துவதற்காக உயிரை எழுதி வைத்தார் அல்லவா. அதுதான் ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், நாத்திகவாதி என்று சொல்வார்கள், பகுத்தறிவாதி என்று சொல்வார்கள். ஆனால் பிறருடைய எண்ணத்தை மதிக்கக்கூடியவர், பிறருடைய நம்பிக்கையை மதிக்கக்கூடியவர். அதனால்தான் அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கூட அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டிலே நிறைய கோயில்களிலே கும்பாபிஷேகங்கள், குடமுழுக்குகள் நடந்தன. திருவாரூர் தேர், 10 வருஷம் ஓடாத திருவாரூர் தேரை, அவருடைய கொள்கையில் மாறுபாடு இருந்தாலும் கூட அந்த தேரை ஓட வைத்து அழகு பார்த்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட பண்பாடான ஒரு வாழ்க்கை, நெறி சார்ந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. நான் கேட்குறேன் நலமாளன் பார்த்து, உங்கள் முதலாளி வேலை செய்கிறார் ஐயா, ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அவர் தனியே வேலை இங்கே ஒரு கடை இங்கே வேலை செய்கிறாரு, அவர் முதலாளி ஒரு 3 மாதம் 4 மாதம் சம்பளம் கொடுக்கலப்பா, பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு பசிக்குது, நான் வறுமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு கல்லாப்பட்டியில் கையை விட்டு காசு எடுத்தீங்கன்னா அது ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கையா, அது பண்பாடாக இருக்குமா? இல்லை கேஷ் பாக்ஸில் நீங்களே அவர் கேட்காம எடுத்தீங்கன்னா அது ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கையாக இருக்குமா? பசியே இருந்தாலும் கூட
அதை பொறுத்து கொண்டு நாகரிகமாக பண்பாட்டோடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வாழக்கூடியவன் தான் உயர்ந்த மனிதன். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துங்கியாது கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கு 9 நாழி உடுப்பவை 2 நாயா. பண்டைய தமிழன் எவ்வளோ பெரிய பணக்காரனாகட்டும், அரசனாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், வேடனாக இருக்கட்டும், இராப்பகலா வேட்டையாடி உணவு உண்ணக்கூடிய வேடனாக இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், என்ன உண்பது எவ்வளோ நேரம்? அதிகபட்சமாக 20 நிமிஷம். ஒரு நாளினா 24 நிமிஷங்கிறான். தன்னபால் அண்ணனுக்கும் தனியவேலுக்கும் எங்களுக்கு சொத்து நிறையா இருக்குது, நான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் உட்காந்து தின்னுட்டு இருந்தா அப்புறம் என்கிட்ட மாதிரி டாக்டர்கிட்ட வர வேண்டியதா, நாங்கள் மருந்து சீட்டை எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ 9 நாழி உடுப்பவை 2. மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஏங்க உலகமே அவரை போட்டுருது? அவரை பார்த்து ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர் என்று சொன்னார், அரை நிர்வாண ஃபக்கீர் என்று சொன்னார் ஆங்கிலேயன். ஆனால் பட்டமேசை மாநாட்டிற்கு அவர் போன பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் எழுந்து வணங்கினாரா? ஏன் தெரியுமா? இந்த மனிதன் அகிம்சையையும் சத்தியத்தையும் தன்னுடைய வாழ்நாளிலே கடைசி வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய புனிதன் என்று சொல்லி வணங்கினார். அதுதாங்க ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ சொல்லுகிறோம். இன்னைக்கு ஒரு பிரியாணி கேவலம் நடைமுறையில் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு எக்ஸ்ட்ராவா 2 கரண்டி பிரியாணி வச்சதுக்காக சொந்த பிள்ளைகளுக்கு விஷத்தை வச்சு கொலை செஞ்சு வாழுகிற வாழ்க்கை ஒரு பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லையா? ஒரு கேவலமான வாழ்க்கை இல்லையா? அவர் அன்னை என்பவள் எப்படிப்பட்டவள்? தன்னுடைய உதிரத்தையே தாய்ப்பாலாக்கி கொடுக்கக்கூடியவள், உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவள். அது ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கை, தாயன்பு. ஆனால் கேவலம் ஒரு பொருளுக்கு, நாக்கு செவிக்கு, உடம்பு செவிக்கு, பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு எந்த நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன சொல்றோம்னா, நெறி சார்ந்த வாழ்க்கைக்கு வாருங்க. நான் ஒரு மருத்துவர். இப்போ என்னை தேடி வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு, நோயாளிகளுக்கு லாபகரமான பல மருந்துகளை எழுதலாம், நிறைய மருந்துகளை கூட எழுதலாம். ஆனால் ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கை என்பது எதுவென்று சொன்னால், என்னுடைய மகனுக்கு காய்ச்சல் என்று வந்தால் எந்த மருந்தை நான் எழுதுகிறேனோ அந்த மருந்தை தான் என்னை தேடி வரக்கூடிய அனைத்து நோயாளிகளுக்கும் நான் எழுத வேண்டும். அதுதாயா நெறி சார்ந்த வாழ்க்கை. பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன. அருமையான வார்த்தை. அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு மந்திரம். சொந்தக்காரன்லாம் வீட்டோட நின்றுவான், மண்டையை போட்டான் சொந்தக்காரன்லாம் வீட்டோட நின்றுவான், மகன் மட்டும் சுடுகாடு வரல வருவான் கொல்லி வைக்கிறதுக்கு. ஆனால் எது இறுதி வரை வரக்கூடியதெல்லாம் நீ செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள், நீ நல்ல நெறியிலே வாழ்ந்திருந்தால் அந்த புண்ணியம் உன்னை தொடர்ந்து வரும். இல்லாவிட்டால் பாவகாரியங்கள்லாம் தொடர்ந்து வரும். ஆகவே மனிதனுக்கு இம்மையில் மறுமையில் என்றும் நிலைத்த நீடித்த மகிழ்வையும் நிம்மதியை தரக்கூடியது நெறி சார்ந்த வாழ்க்கையே. நெறி சார்ந்த வாழ்க்கையே. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.